அதனால அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சான் வெள்ளைக்காரன். ஃபாஸ்ட்னா விரதம், அதை பிரேக் பண்ணுறது. ராத்திரி முழுக்க சாப்பிடாம இருக்கிற விரதத்தை பிரேக் பண்ணுறது காத்தால. காத்தால சாப்பாடு நல்லபடியாக சாப்பிடணும். காலையில் அரசனை போல சாப்பிடு, மத்தியானம் சிற்றரசனை போல சாப்பிடு, சாயந்தரம் பிச்சைக்காரனை போல சாப்பிடு. அப்போ தான் ஜீரணம் ஆகும். இப்போ இங்கே அதனால் காலையில் எழுந்த உடனே நமக்கு பசி நல்லா எடுக்கும். காலையில் 10 மணிக்கு நல்ல பசி எடுக்கும், ஜீரண நீர் சுரக்கும். அந்த நேரத்தில் நீ சாதத்தை போட்டு அதில் ஒரு கரண்டி நெய்யையும் ஊற்றி கெட்டியாக பருப்பு சாம்பாரையும் போட்டு குழைச்சி அடித்தேன்னா அந்த சீக்கிரம் இழுத்துக்கும், சாப்பிடும். அப்புறம் கொஞ்சம் குறையும். அந்த நேரத்தில் மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு ரசத்தை போட்டேன்னா கொஞ்சம் குறைஞ்ச ஜீரண சக்தி இதை தாங்கும். அப்புறம் ஜீரண சக்தி முழுசாக குறைஞ்சிடும். அப்போ எளிமையான மோர் சாதத்தை சாப்பிட்டா ஜீரணமாகும். நீ எடுத்த பிறகு மோர் சாதம் சாப்பிட்டுட்டா அத்தனை நீரும் அதை ஜீரணம் பண்ணிடும். நீ குழம்பு சாதம்